செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு பதிவுல திருப்பூர் சிக்கண்ண செட்டியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். திருப்பூரை அடுத்து இருக்கக்கூடிய கணபதி பாளையத்துல கைத்தறியாளர் குடும்பத்துல 1883வது வருஷத்துல பிறந்த இவர் திருப்பூருக்கு வந்து ஜவுளி வியாபாரம் செஞ்சு பெருமளவுல பொருள் ஈட்டினாரு. 1932ல உருவாகிய தனலட்சுமி நூற்பாலை அதுக்கப்புறமா ஏபி அப்படின்னு 2 யூனிட்டா வளர்ந்துச்சு. அந்த காலத்துல இந்த மில்லினுடைய நூல் அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு. இங்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய 8 முழ வேட்டியும் சேலைகளும் ரொம்பவே குவாலிட்டியானதா இருந்துச்சு. டிஎல்எம் அப்படிங்கிற டர்க்கி டவல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா இருந்துச்சு. 1936ல தன்னுடைய தந்தையார் நஞ்சப்ப செட்டியாரோட பேர்ல ஒரு உயர்நிலை பள்ளியை ரூபாய் 50,000 செலவுல செஞ்சு ஊர் மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க சிக்கண்ணா இன்ஜினியரிங் பிளாக், வீவிங் பிளாக், தாய் சென்னம்மாள் பேர்ல உணவு விடுதி முதலவையற்றெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா சிக்கண்ணா அரசு கல்லூரியையும் பெரும் பொருள் செலவுல பெரிச்சிபாளையத்துல மாவட்ட மருத்துவமனையும் இவரோட நிதியில ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். மேலும் மக்கள் குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் அர்பன் பார்க் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. 1941-42ல இரண்டாம் உலக போர் சமயத்துல கைத்தறி நெசவாளர்களுக்கு தொழில் நெருக்கடி ஏற்பட்டப்போ அவங்களுக்காக நெசவாளர் கூட்டுறவு சொசைட்டி ஏற்படுத்தி தாமே தலைவராக இருந்து நெசவாளர் வாழ்வில் எல்லாம் ஒளியேத்தி வச்சிருக்காரு. 1935ல இருந்து 41 வரைக்கும் அர்பன் பேங்கினுடைய நிர்வாக செயலாளரா இருந்த இவரு 41ல இருந்து 45 வரையிலும் தலைவராக பொறுப்பேற்று நகர மக்களுடைய நிதி மேலாண்மையை மேன்மைப்படுத்தியிருக்காரு. அந்த காலத்துல நாட்டுல பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது திருப்பூர்ல இருக்கக்கூடிய வட்டார மக்கள் அனைவருக்கும் நிறைய வண்டியா உணவு தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து மாச கணக்கா அவங்களுக்கெல்லாம் அளந்து கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட கோவை மாவட்ட கலெக்டர் இவரோட நேரிலேயே போய் பார்த்து இதை கண்டு வியந்து பிரிட்டிஷ் அரசுக்கு பரிந்துரை பண்ணி அன்னைக்கு நாட்டிலேயே உயர்ந்த பட்டமான ராவ் பகதூர் பட்டத்தை வழங்க செய்து கௌரவப்படுத்தியிருக்காரு. இவர் வாழ்ந்த வீதிக்கு இவரோட பெயர் சூட்டப்பட்டு திருப்பூர் நகராட்சியும் தனக்கான பெருமையை தேடிக்கொண்டுச்சுன்னு சொல்லலாம். இவ்வாறான ஈகை குணம் கொண்ட திருப்பூர் வரலாற்றிலே இவரை தவிர இந்த அளவுக்கு யாரும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். இப்படிப்பட்ட பல சிறப்புகள் மிக்க இந்த பெருந்தகை கார் இல்லாத காலத்திலெல்லாம் தேர்ல வருவாராம். குதிரை பூட்டிய சாரட் வண்டியில தான் நகர்வல வருவாராம். இப்படியான பெருந்தகை 25/9/1945ல தம்முடைய 62ஆம் வயதில காலமானார். இவருடைய புகழை நாமும் போற்றுவோம். என்ன நண்பர்களே, இன்றைய பதிவு சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள செய்திகளுக்கு செட்டியார் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே. நீங்க வரன் தேடுறீங்களா? மணமாலைக்காக செட்டியார் இனத்தின் அனைத்து உட்பிரிவுகளுக்காகவும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செட்டியார் மேட்ரிமோனி இணையதளத்தில் பதிவு பண்ணி பயன்பெறுங்க. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மேலும் விவரங்களுக்கு 9962700303.